ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் பிரச்சனைகளை எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கு உதவி செய்கிறதுக்காக தான் உன் சாயப்பா இப்போது நான் உன்னை கேட்க சொன்னேன். இனிமேலும் நீ அதிகமாக கஷ்டப்படக்கூடாது, மன அவசப்பட்டு வேதனைப்பட்டு வருத்தப்படக்கூடாது என்பதற்காக தான் இப்போதே உன்னை நிற்க செய்து உன் பிரச்சனைகளை எல்லாம் முடிச்சு வைக்கிறதுக்காக நானும் உன்னை தேடி வந்து தீர்ப்புகளையும் கொடுக்க போகிறேன். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ மன வருத்தமோ வேதனையோ அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்காது தானே. உனக்கு எதிராக செயல்கள் செய்யும் எதிரியை ஆட விட்டு அமைதியாக வேடிக்கை பார். அவங்க எந்த அளவுக்கு ஆடுறாங்கன்னு நீ பொறுத்திருந்து பார்த்தினா அவங்க ஆணவத்தால் அதிகம் ஆடி தவறுக்கு மேலே தவறு செஞ்சு தானாகவே வம்புலையும் சிக்கல்லையும் மாட்டிக்குவாங்க என் செல்லமே. அதை விட்டுட்டு அவன் ரொம்ப ஆடுறானே நினச்சி நீ கோவப்பட்டு அவதிப்பட்டு அவனுக்கு ஏதாவது ஒரு செய்ய போய் திரும்ப அது மீண்டும் உனக்கே கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது. யார் தவறு செய்தாலும் தீங்கிழைத்தாலும் அவர்களை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிக்க பழகு. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவங்க நிச்சயமாக மிக பெரும் பிரச்சனையில் மாட்டிக்க தான் போகிறாங்க. அப்படிதான் இப்போது உனக்கு கெடுதல் செய்தவர்களையும் கெட்டது நினச்சவங்களையும் அவர்களுக்கான காலத்தை முடித்து வைக்கும் விதமாக அவர்களுக்கான தவறுக்கான தண்டனையை கொடுக்கும் விதமாக உனக்கு உதவி செஞ்சு அவர்களுக்குரிய தண்டனையை கொடுக்க ஓடி வந்தேன். உன்னுடைய பண கஷ்டமெல்லாம் தீரப்போகுது. இனிமே நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் என் தங்கமே. உனக்கான வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போலவே உன்கிட்ட வந்து சேரப்போகுது. நீ நினச்ச காரியங்கள் எல்லாம் இப்போது கைகூடி வரும். நீ நம்பிக்கையோடு இரு என் செல்லமே. இப்போ உன் மனசுலையும் உன் வாழ்க்கையிலையும் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த கஷ்டமெல்லாம் இன்னும் சில மணி நேரங்கள் தான். என்ன நம்பு, இந்த உலகமே உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் உனக்கு துணையாக உன் கூட இருந்து எல்லாத்தையும் சரி செய்வேன்னு என்னை நம்பு. சோதனை காலம் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா மனிதர்களுடைய வாழ்நாளில் நான் ஒரு சில காலகட்டத்தில் ரொம்ப சோதனையை கொடுத்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அவங்க பொறுமையை சோதிப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க பொறுமையாக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அதிலேருந்து தாண்டி மீண்டு வர முயற்சி செஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வேதனையை போக்கி வருத்தத்தை போக்கி அவர்கள் வாழ்நாளில் அவர்களை உயர வச்சு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அளவுக்கு அதிகமாக கொடுப்பேன் என் செல்லமே. சில நேரம் நீ வானத்தை பார்க்கும்போது உனக்கே தெரியும், சூரியனோ நிலாவோ கொஞ்ச நேரத்துக்கு மேகங்கள் வந்து அதை மூடிக்கிறோம். அப்போது அந்த பிரகாசம் உனக்கு குறைஞ்சு போயிடும். அப்படி தான் இப்போயும் உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் சிக்கல்களும் கஷ்டங்களும் வந்து உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ விடாமல் மறைச்சிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அதை ஒன்றுமில்லாமல் நான் துரத்தி அடிக்கிறேன். உன் மனசில் இருக்கிற ஆதங்கத்தையும் கவலையையும் விட்டுடு. என்ன செய்யணுன்றதை ஆக்கப்பூர்வமாக யோசி. நேர்மறையாக நீ சிந்திச்சினா எல்லா விஷயங்களிலும் உனக்கான மாற்றத்தை என்னால் கொண்டு வர முடியும். எப்போதும் நல்லதையே நினைக்க பழகு என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நல்லதையே நான் நடத்தி கொடுப்பேன். நீ நல்லது பேச பேச உனக்கு நல்லதே நடக்கும். நீ நல்லது செய்ய செய்ய உன் வாழ்க்கையில் நீ நினச்ச எல்லா நல்லதும் நல்லபடியாக நடந்து முடியும். உன் வாழ்க்கை நீ நினச்சது போல் இல்லாமல் மாறாக போகுதே நினச்சி கவலைப்படாத. உன் சாயப்பா நான் தான் உன் கர்மாக்களோட மன்றாடி போராடிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையெல்லாம் சரி செஞ்சு என் அன்பு பிள்ளையான உன்னை இதில் வெற்றி பெற செய்து உன் வாழ்க்கையையும் சீரமைச்சிருவேன் என் செல்லமே. நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு கிடைக்காதுன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. என்ன இப்போதைக்கு சில ஏமாற்றங்களை சந்தித்து அவமானப்பட்டிருக்க. ஆனால் நல்ல குணம் கொண்ட உன்னை எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் நிச்சயமாக வரும். பொக்கிஷம் போன்ற உன்னுடைய மதிப்பை எல்லாரும் புரிந்து கொள்வதற்கான நேரமும் வரப்போகுது. நீ என்கிட்ட வாய் திறந்து சொல்லாத வேதனைகளையும் வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் கூட இந்த சாயப்பா நான் கண் திறந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நிச்சயமாக உன் வேதனைகளுக்கு நான் முடிவு கொடுக்குறேன். என் நேரமும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்கு என் அருள் முழுவதுமாக கிடைக்கும் நேரம் வந்துடுச்சு. இனிமே நீ சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போடு பேரும் புகழும் நலமும் பெற்று வாழப்போகிறாய். என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ கவலைவே பட வேணாம். எந்த விஷயத்தில் யாராலும் உனக்கு உதவி செய்ய முடியாமல் நீ தவிச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த விஷயத்தை சரி செய்வதற்காக பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உன் சாயப்பா நானே உன்னை தேடி வந்துட்டேன். அந்த வானமே இடிஞ்சு மேலே விழுகிறது போல வந்தாலும் புயலும் வெள்ளமும் உன்னை சுற்றி ஆக்கிரமித்து கொண்டாலும் மனசளவில் நீ தைரியமான ஆளாக உறுதியாக இருந்தீனா அதை தாங்கி சமாளித்து அதிலிருந்து மீண்டு வரும் யுக்திகளை நான் உனக்கு காட்டுவேன். உனக்கு முன்னும் பின்னும் பாதுகாவலனாக உன் சாயப்பா நானே இருக்கேன். ஓம் சாய்ராம்.